இந்த தேவன் மனிதனாய் பூமியில் இறங்கி வந்தார். அப்பொழுது எப்படி நடந்து கொண்டார்? மார்க் 6:41 வாசித்து பாருங்க. அவர் கையில் கொடுக்கப்பட்ட அப்பத்தை ஆசீர்வதித்தார். மார்க் 10:16 குழந்தைகளை கொடுத்தார்கள், அணைத்து கொண்டு ஆசீர்வதித்தார். சிலரிடம் நான் கேட்கும் ஒரு கேள்வி, இயேசு செய்த கடைசி காரியம் என்ன? திரு திரு என்று முழிப்பார்கள். லூக்கா 24:50-51 இயேசு உலகத்தை விட்டு எடுத்துக் கொள்ளப்படும் நேரம் வந்த பொழுது தன் சீடர்களை அழைத்தார், கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதித்துக் கொண்டு இருக்கும் பொழுதே மேகம் இறங்கியது. அப்போஸ்தலர் 1:9 சொல்லுகிறது போல அவரை பிரித்து எடுத்துக் கொண்டு போனது. ஏன் மேகம் வந்தது தெரியுமா? இல்லையானால் அவர் ஆசீர்வதிப்பதை நிறுத்தியே இருக்க மாட்டார். சிலர் என் வீட்டிற்கு வருவார்கள், எப்படியாவது பிரதரை பார்க்க வேண்டும் என்று சண்டை போட்டுக்கொண்டு. காரணம் என்ன தெரியுமா? பிரதர் தனியா போன 1 மணி நேரம் பேசலாம், பேசிக்கொண்டே இருப்பார். சரி, ஜெபம் பண்ணி முடித்த பிறகும் பேசுவார். பிறகு வாசல்ல போய் குட் பை சொல்லும் பொழுது பேசுவார், கார்ல ஏறும் பொழுது பேசுவார். 2 மணி நேரம் போய்விடும். என் அருள்நாதர் இயேசுவும் அப்படித்தான். ஒவ்வொருத்தரையும் யோவான் ஆசீர்வதிச்சார், யாக்கோபு ஆசீர்வதிச்சார், மத்தேயு ஆசீர்வதிச்சார். மேகம் பார்த்துக்கிட்டே இருந்தது, மேல இருந்து தேவன் பார்த்துக்கிட்டே இருந்தது. ஆசீர்வதிச்சு கொண்டே இருக்கிறாரே தவிர வரமாட்டார் போல இருக்கு என்று சொல்லி மேகத்தை அனுப்பினார், அழைத்து கொண்டு போனார். அவருடைய இருதயம் அப்படிப்பட்ட இருதயம், ஆசீர்வதிக்கும் தேவன். இன்றிரவு உங்களை ஆசீர்வதிப்பார்.